Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல எக்ஸல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2000ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது ஏஐ பவர்டு ஆப்ஸ், டெஸ்ட் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ், ஆன்லைன் ப்ராக்டரிங், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம், ஸ்டூடெண்ட் சக்சஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் டிஜிட்டல் இபுக் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சர்வீசஸை டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எஜுகேஷனல் பப்ளிஷர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் நிறைய பிசினஸ்க்கும் இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர், யூகே அண்ட் யூஎஸ்ஏ ரீஜன்லயும் இவங்களோட பிசினஸை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 200 மோர் ஆர்கனைசேஷன்ஸ் கூட லாங் டேர்ம் கொலாபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் கரண்டா 30 மில்லியன் லேர்னர்ஸை வச்சிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனியோட லாங் டைம் கிளைண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பியர்சன் எஜுகேஷன்ஸ், ஏகுவா எஜுகேஷன், காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ், நெக்ஸ்ட் ஜென் ஏஷியா, பியர்சன் ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட்ஸ் லிமிடெட், செட்டெக் ஃபார் டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங்ஸ், அசன் லேர்னிங் அண்ட் பிரிஹாம் யங் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்த கம்பெனியில 1118 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது யூஎஸ்ஏ ரீஜன்ல இருந்து 60.45% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் யூகே ரீஜன்ல இருந்து 21.47% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் கண்ட்ரீஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் யூகே அண்ட் யூஎஸ்ஏ ரீஜன்ல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 248.80 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல ஸ்லைட்டா டிப் ஆகியிருந்தாலும் 25ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ஓட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 34.69 crores சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் 114 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பார்க்கும்போது 120 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதில் என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் ஃபினான்ஷியல் இயர் 25ல 3.47 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 34.58 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 32.88னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ ஸ்லைட்டா அதிகமா இருக்கு. ஓவரால் இது இருந்து நியூட்ரல் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8030 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 14.87% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபினான்ஷியல் இயர் 25ல 16.11% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் 10.38% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஃபினான்ஷியல் இயர் 25ல ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளா தான் மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது எம்பிஎஸ் லிமிடெட், கேசால்வ்ஸ் இந்தியா லிமிடெட், சில்வர் டச் டெக்னாலஜிஸ், சாஸ்கான் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் மார்க்கெட் இந்தியா அண்ட் அப்ராட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு.
குளோபல் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டோட 2030 ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.06% CAGRல இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல மோர் தென் 60% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து யுஎஸ்ஏ ரீஜன்ல இருந்து தான் வந்திருக்கு. இன்கேஸ் இந்தியன் சர்வீசஸ் யுஎஸ்ஏல இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ நவம்பர் 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 21st க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 125 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 500 crores அண்ட் இதுல 180 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 4 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் 26. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 94.60% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 59.09% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா எக்ஸல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 20 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 16.67% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்டரி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.